இயேசு இன்னைக்கு உயிரோடு எழுந்தார்ன்றதெல்லாம் சொல்லுங்க கரெக்டாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். எழுலன்றவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு எழுந்தாரு. அவர் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உயிரோடு எழுந்துட்டாரு. எழுந்தவரை இன்னைக்கு நினைவு கூறுறோம் அவர் எழுந்துட்டாருன்னு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, சில கிறிஸ்தவங்க இன்னைக்கு எழுந்துட்டாரு, அடுத்தது என்ன வரும்? கிறிஸ்துமஸ் வரும். அப்புறம் அவர் பிறப்பாரு, அப்புறம் சிலுவையில் அறைவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் உயிரோட இவங்க எழுப்புவாங்க. பிறக்கிற அன்னைக்கும் ஒரு திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் சிலுவை அறைகிறதுக்கு பவனி அப்படியே கொண்டு போய் அதை அங்கே வைப்பாங்க. சில கிறிஸ்தவ சபையில் கூட வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கொண்டு போய் ஓலையெல்லாம் கொண்டு போயிட்டு வீட்டில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சிலுவையில் அரைஞ்சிட்டு முடித்து, ஏன்னா முடிச்சிட்ட பிறகு தான் லேட் ஆகும்ல, அதனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சிலுவையில் அரைகிற வரைக்கும் இவங்க உட்காந்து எல்லாம் சர்ச்சிலே எல்லாத்தையும் சிலுவை அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோன்னு உயிரோடு எழுப்பிடுவாங்க. என்னங்க ஆராதனை மட்டும் சீக்கிரம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்துட்டாருங்க, காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் ஆராதனைங்க. அப்படி கிடையாது. அவர் இனி பறக்க போகிறதும் கிடையாது, அவர் இனி உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது, அவர் இனி சிலுவையில் போகிறதும் கிடையாது, இனி அவர் உயிரோடு எழும்ப போகிறதும் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே பிறந்தார், அவர் ஏற்கனவே சிலுவைக்கு போய் மரித்தார், அவர் ஏற்கனவே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். உயிரோடு இருக்கிற தேவனுக்கு பிறந்தநாள் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, அதை நினைவு கூறுகிறோம். மறுபடியும் சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அன்னைக்கு மட்டும் சிலர் அழுவாங்க, ஆண்டவர் எனக்காக 7 வார்த்தை சொன்னீங்களா ஆண்டவர். இந்த அழுமூஞ்சிங்க பாருங்க, எங்க போனாலும் இந்த அழுமூஞ்சிங்க இது அந்த புத்தி போகவே போக மாட்டாங்க. இங்க இருந்து ஒருத்தன் போனாரு பரலோகத்துக்கு, யாரு? யோவான். அங்கேயும் போய் அழுறாரு. இந்த புஸ்தகத்தை யார் தரப்பாங்கன்னு தெரியல. தேவதூதன் சொல்றான், தேவதூதன் சொன்னான் அங்கதான் அழுதுன்னு பார்த்தா பூமியில, இங்க பரலோகம் இங்க இந்த ஆவிக்குள்ள கொண்டு வந்த பிறகு இங்கேயே உட்காந்து அழுது இருக்குது. சில கேஸ் அப்படித்தான், உலகத்துல இருக்கும்போது தான் அழுத, இங்கே சபைக்குள்ளே வந்து அழுது. அது முயற்சி பண்ண அழல்னா கூட நாம் அழுது கேட்போம், மண்டை மேல கொட்டணும் அப்படியே. அதான் பக்கத்துல பசங்க அங்கதான் அழுத, இங்கேயும் உட்காந்து எதுக்கு அழுது நேரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணு அங்க அழுதா இங்க சிரிக்கணும், சொல்லுங்க. அங்க அழுதா இங்க சிரிக்கணும், இல்ல இங்க அழுதா அங்க சிரிச்சிருக்கணும். ஆனா அங்க சிரிக்கல, இங்க வந்தா சிரிக்கிறோம். அப்போ அங்க அழுதா பரவாயில்ல, இங்க வந்து அழக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. அங்க அழுது முடிச்சுட்டோம் எல்லாத்தையும், இங்க வந்து அழக்கூடாது. இங்க என்ன நாள் இது? விருந்து கொண்டாடுகிற நாள், இது மகிழ்ச்சியின் நாள், மன மகிழ்ச்சியின் நாள். அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ள இருக்கிறோம். என் வாழ்நாள் முழுவதும் என்ன நாள்? மகிழ்ச்சியின் நாள். எல்லாம் சொல்லுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இன்னொரு தடவை. சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து, மனிதனாக தேவன் பிறந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு மரிச்சு ஏதோ அந்தந்த நேரத்துக்கு அதாவது செஞ்சுட்டு போகலங்க. இயேசு கிறிஸ்து பிதா ஒரு நல்ல ஒரு பிளான் வச்சிருந்தாரு. அந்த பிளான்ல இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில், ஏன்னா குறித்த காலத்தில் நமக்காக இயேசு சிலுவைக்கு போனார். குறித்த நேரத்தில், சரியான நேரத்தில் இயேசு சிலுவைக்கு போனார், அவர் மரித்தார். இவைகள்லாம் எதன்படி செய்தார்? எதன் அடிப்படையில் செய்தார்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் செஞ்சிருக்கிறார். தேவன் என்னவோ அவர் போனார், வந்து அவர் இஷ்டப்படி செய்யல. எல்லாம் வேத புத்தகத்துல என்ன எழுதி இருக்கிறதோ, பிதா என்ன சொன்னாரோ, பரிசுத்த ஆவியானவரால் முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் படியே இயேசு சிலுவைக்கு போனார். ஏதோ கதை கிடையாது. இயேசு கிறிஸ்து கதையில வந்த காவிய நாயகன் அல்ல, கற்பனையில் தோன்றினர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இல்ல. அவர் அந்த சரித்திரத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு கால கணிப்பு இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அந்த காலத்தில் என்ன அரசாங்கத்தில் இருந்தாங்க என்பது ரெக்கார்டு இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அதை காட்டிலும் மிகப்பெரிய சொத்தாகிய வேத புத்தகம் சரியாக அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல தெளிவா வேத புத்தகம் சொல்லுது. ஏன்னா கிறிஸ்துவுடைய மறுப்பாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவரு மேசியா அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வேத வசனத்தை அவர் நிறைவேற்றுறதுக்கு அவரா முயற்சி பண்ணி 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 செஞ்சாருன்னு சொல்றாங்க.
அப்படி இல்லை. ஏன்னா அவர் மரிக்க போறேன்னு சொல்றது அப்படி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அது தீர்க்க தரிசனத்தை அவரா நிறைவேற்றல, பிதாவா அவருடைய வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து நான் தன்னை ஒரு மேசியான்னு சொல்லல, அவரை சொன்னது நான் தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்து முதலாவது சொல்லல. என்ன காரணம்னா அவரை தேவனுடைய குமாரன் என்று சொன்னது பிதா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது யோர்தான் நதியில இயேசுவை பார்த்து இவர் என் நேசகுமாரன், இவரின் நான் பிரியமாக இருக்கிற சொன்னது யாரு? பிதா. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மறுரூப மலையில பிதா பேசினார், இவர் எனக்கு பிரியமானவர். அப்ப சொன்னது யாரு? இயேசு மட்டும் சொல்லல, பிதா சொல்லி இருக்கிறார், இயேசு சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் அப்ப அவரா ஒரு மனிதனா சாதாரண ஒரு மனிதனை போல வாழ்ந்துட்டு போல, எல்லாமே ஒரு ரெக்கார்டு இருக்கு அவருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையில். இதுல யாருமே மறுக்க முடியாது. பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, எல்லாம் சொல்லுங்க, வேத வாக்கியத்தின்படி, வேத வாக்கியம் என்ன சொல்லிச்சோ அதன்படியே இயேசு நமக்காக மரித்தார். எல்லாம் சொல்லுங்க, வேத வசனம் என்ன சொல்லிட்டோ அதன்படியே இயேசு மரித்தார். அதுக்கப்புறம் வேதவசனம் சொல்லுது, அதுக்கு அந்த வேதவசனம் சொன்ன மாதிரி மறிச்சிட்டாரு. ஆனா அவங்க இஷ்டப்படி அடக்கம் பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. ஏன்னா வேதவசனம் சொல்லுது அவர் ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில வைக்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். எல்லாம் சொன்ன, வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக இயேசு மரித்தார், வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஒருவேளை வேத வாக்கியத்தின்படி அவர் எழுந்திருந்தோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிலருடைய போதனை என்ன இருக்குன்னா, இயேசு உயிரோட எழல அப்படின்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்கு இயேசு உயிரோட எழும்பல அப்படின்ட்டு. அதுல அவங்களுக்கு என்னதான் கிடைச்சதோ தெரியல. நமக்கு கிடைச்சது நிச்சயமா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா நம்ம இயேசு உயிரோட எழுந்தாருன்னு விசுவாசிக்கிறோம். அதனால நமக்கு கிடைச்சது நிறைய சந்தோஷம், சமாதானம், பாவ மன்னிப்பு, இது போன்ற நிறைய காரியங்கள் கிடைச்சது. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா பிசாசுடைய ஏதெல்லாம் தூண்டப்பட்டு அது இல்லை, ஏன்னா பொய்ய வச்சு ஊதுறாங்க. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, 15ஆம் அதிகாரம், அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அவங்க இப்ப மட்டும் சொல்லல, இயேசு கிறிஸ்து மரிச்சு 3ஆம் நாள் உயிரோட எழும்பல அப்படின்றது இப்ப மட்டும் சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி மட்டும் சொல்லல. அந்த காலத்திலேயே பவுல் வாழ்ந்த கிபி 69 அவங்க என்ன சொன்னாங்களாம், மாதிரி இயேசு என்ன பண்ணலையா, உயிரோடு எழும்பல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கித்திருக்க நீங்க அவர் எழும்பலன்னு எப்படி சொல்லலாம்? உயிர்த்தலை இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பவுல் சொல்றாரு, நாங்க பிரசங்கிக்கிறோம். என்ன பிரசங்கிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. ஒரு முஸ்லீம் சொல்றாரு, இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவம் எதுல நிக்குதுன்னு சொன்னா, பவுல் என்கிற ஒருவருடைய பிரசங்கத்தினாலே, ஒருவருடைய நிருபத்தினால தான் கிறிஸ்தவம் நிக்குது அப்படின்றார். ஏன்னா பவுலுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்தது இயேசுவே. தன்னுடைய உயிர்த்தெழுதல், பாடு, மரணத்தை குறித்து விசேஷித்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். அவருடைய நிருபங்களை எல்லாமே பாத்தீங்கன்னா மரணம், பாடு, உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுந்ததுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது, பிரஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள், அதனால எப்படிலாம் அவர் திருவிருந்து எடுத்தாரு, அவர் உயிரோடு எழுந்த பிறகு என்னென்ன, அந்த மரணத்தினுடைய சிலுவையில என்னென்னலாம் நடந்துச்சு, இதை பற்றியான போதனைகள் அதிகமா எழுதினதுனால, அதனால அதிகமா பிரசங்கித்ததுனால இன்றைக்கு எப்பேற்பட்ட நாஸ்தியம் கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பைபிள்ல.
யாரு கேட்டாலும் பதில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவங்க அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியும், பவுலுடைய நிருபம் மட்டும் இல்லைன்னா கிறிஸ்தவத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். அதை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஏன்னா பவுலுடைய நிருபம் அவ்வளோ முக்கியம். அதனால தான் திருப்பி சொல்றேன், நீங்க படிக்கிறது என்னென்ன படிங்க, எல்லாத்தையும் படிங்க. ஆனா நிருபங்களை திருப்பி 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 வாசிக்கிட்டே இருங்க. எதுல இருந்து? ரோமர்ல இருந்து எல்லா நிருபங்களையும் படிங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அப்ப என்ன சொல்றாரு, அவர் மரித்தோர் 3 நாள் உயிரோடு எழுந்தார் நாங்க பிரசங்கித்திருக்க, நீங்க மரணம் அவர் எழும்பலன்னு எப்படி சொல்லலாம்? அப்ப அடுத்தது பதில் கொடுக்கிறாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. அப்படி ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கலன்னா யார் எழும்பல? இயேசு உயிரோடு எழும்பல. சரி, அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா. நல்ல கவனிங்க, நாங்க எழும்பலன்னா, நாங்க எழுந்தாரு என்னன்னு சொல்லணும்னா அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அடுத்து சொல்றாரு, எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உங்க விசுவாசம் விருதான்னு சொன்னா எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் வருது. உங்கள் விசுவாசம் விருதா. அப்புறம் சொல்றாரு, ஏன்னா உங்களுடைய விசுவாசம் மட்டும் விருதா போயிட்டீங்கன்னா என்னன்னா, இயேசு எனக்காக மரித்து முன்னா உயிரோட எழும்பலன்னா அந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன சொல்றீங்க? இயேசு எனக்காக எழும்பல. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு எனக்காக பலியாகல. அதுக்கு என்ன அர்த்தம்? என் பாவத்தை மன்னிக்கல, என் சாபத்தை மன்னிக்கலன்னு அர்த்தம். அதனால எது மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல், பாடுதலோட மேல வைக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வியாதியை சுமந்தார், நான் இப்பொழுது சுகமாகிறேன், நான் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு பரிந்து பேசுகிறார். ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து என்ன செய்யறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பவுல் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, 1 யோவான் 2:1 பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வாதானால் பிதாவினிடத்தில் இயேசு என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் உயிரோடு இல்லைன்னா உங்களுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் உண்டாகும்? பாவ மன்னிப்பு என்கிற ஒரு நிச்சயம் எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பலன்னா உங்களுடைய வியாதி எப்படி சுகமாகும்? உங்களுக்குள்ள எப்படி ஒரு சமாதானம் கிடைக்கும்? எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும்? எப்படி ஒரு மன அமைதி கிடைக்கும்? ஏன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இயேசு 3ஆம் நாளில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். எத்தனை பேர் சொன்னாலும் இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதலை யாருமே அடிக்க முடியாது. ஏன்னா அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அது எப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா பவுலே இந்த இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பானா? இயேசு மட்டும் உயிரோடு இல்லைன்னா பவுல் யாரா இருந்தார்? நல்லவரா இருந்தாரா? கிறிஸ்தவங்க வாங்கப்பா ஆளுக்கு ஒரு கிலோ லட்டு தரன்னு கொடுத்தாரா? கொலை செய்யறவனா இருந்தான். இயேசுவை தூசிக்கும்படி அநேக பேரை கட்டாயப்படுத்தினான், அநேக பேரை சிறைச்சாலையில் அடைச்சான், துன்பப்படுத்தினான். இப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கை மாறினதுக்கு என்ன காரணம்னா, இயேசு மட்டும் உயிரோடு இல்லைன்னு வச்சுங்க, இன்னும் எவ்வளவு பேரை காலி பண்ணியிருப்பான். இயேசு அவனை நேரடியாக சந்திச்சதுனால தான் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னா, என் வாழ்க்கையே சாட்சி சொல்லுது, இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அதெல்லாம் பவுல் சொல்லும்போது, பேதுரு சொல்லும்போது சொன்னா, மறுதலிச்ச பேதுரு சொன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கு நாங்கள் சாட்சிகள். யாரு சாட்சி? இயேசு உயிரோடு இருக்குது பைபிள் மட்டும் சாட்சி இல்லைங்க, தேவன் மட்டும் சாட்சி இல்லைங்க, நீங்க சாட்சி. ஏன்னா உங்களுக்குள்ள மாற்றத்தை அவர் உயிரோடு எழுந்ததுனால் உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு நான் சாட்சி. அதனால பவுல் சொல்றாரு, அப்படி ஒருவேளை இயேசு உயிரோடு எழுதுனா உங்க விசுவாசம் என்னாச்சு? விருதா. அடுத்து சொல்றது, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனை பொய் சாட்சி சொல்கிறவர்களாய் காணப்படுவோம். அவர் உயிரோடு எழுப்பலன்னா தேவன், நான் என்ன சொல்றேன்? தேவன் எழுப்பினாருன்னு பொய் சொல்றேன். அப்ப எங்களுடைய பிரசங்கம் விருதா? உங்களுடைய விசுவாசம் விருதா? எங்களுடைய பிரசங்கமும் என்னது? பொய். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். இயேசு மட்டும் உயிரோடு எழும்பலன்னா
எல்லாரும் எண்ணத்துல தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம எங்க இல்ல, பாவத்துல நீ இல்லன்னா இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். உனக்கான விலைக்கிரயத்தை இயேசு சிலுவையில உன் பாவத்திற்காக சிலுவையில விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். நான் பாவத்துல இல்லை. ஏன், என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதெல்லாம் சொல்றாரு. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களில் எழுந்திருப்பீர்கள். நான் பாவத்துல இல்ல, ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நான் பாவத்துல இல்ல. இன்னொரு தடவை இன்னும் ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு தெளிவா காட்ட போறேன். ஏன்னா வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்ற வார்த்தையெல்லாம் வீட்டுல போய் வாசிக்கணும் நீங்க. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசுவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசனின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசுவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன்றா அவர் எப்படிப்பட்ட நிரூபிக்கப்பட்டவர்? யாரு? அவர் தாவீதின் சந்ததியில் வந்தவர். அதை மறுக்க முடியாது. நிரூபிக்கப்பட்ட ஒரு நிரூபணம். ஏன்னா ஒரு சாதாரண மனிதன், மீன் பிடிக்கிற மனுஷன், அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அவங்க பேசுறதெல்லாம் ஞானம். இந்த 12 பேர் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, அதுல ஒருத்தன் போயிட்டான் 11 பேர். இவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு என்ன காரணம்? பாருங்க, உயிரோடு இருக்கும் போதே ஓடின பசங்க செத்த பிறகு எப்படி அவருக்காக நிற்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஞானமா பேசுறவங்களும் கொஞ்சம் மூளை கொஞ்சம் கம்மியா வேலை செய்யுது. என்னடா இது, இயேசு உயிரோடு இருக்கும் போதே ஓடின பசங்களாச்சே, தோட்டத்துல பிடிக்கும் போதே என்ன துண்டக்கானும் துணியக்கானும் ஓடினவன். ஆனா அவர் உயிர் தெழாவிட்டால் அவர்கள் அத்தனை பேரும் மறுபடியும் வந்து, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், சொல்ல முடியுமா? சரி, அதை விடுங்க. இன்னும் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு உயிரோடு எழுந்தாருன்றதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் தோண்டணும். இயேசு உயிரோட எழும்பலன்னா இவன் போய் அந்த 12 பேர்ல, அந்த 11 பேர்ல மத்தியா, அதுக்கப்புறம் ஒருத்தர் எடுத்து 12 பேரும், இந்த 12 பேர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரத்த சாட்சியா மறிக்கலன்னு சொல்றாங்க. மத்த எல்லாருமே, சிலர் சொல்றாங்க அந்த 12 பேருமே ரத்த சாட்சியா மறிச்சாங்கன்றாங்க. சரி, அந்த 12 பேருமே ரத்த சாட்சியா மறிச்சது என்ன காரணம்? இயேசு மறிக்கலன்னு சொன்னா, மறித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பலன்னா இவங்க எல்லாரும் என்ன மாதிரி நான் சிலுவையில் அறைங்க, நான் செத்து போனாங்க பரலோகத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு லாபம், நான் ஓட்டத்தை முடித்தேன், இதில் முதற்கொண்டு எனக்கு ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த உலகத்துல கண்ணமுன்னா அந்த உலகத்துக்கு போயிருவேன்றார் பவுல். இந்த 12 பேரும் போய், நம்ம ஊர்ல வேற தோமாவர் வந்து இறந்துருக்கிறாரு. என்னப்பா என்ன அடிக்காதீங்கப்பா, எனக்கு இயேசு தெரியாதுன்னு சொல்லலாம்ல. அவரை சிலுவையில பேதுருவை சொல்லும்போது, பேதுரு பத்தி ஒரு கதை இப்படி சொல்றாங்க, ஒரு ஸ்டோரி. பேதுரு வந்து ரோமர்களுக்கு பயந்து ரோம்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டாராம். அப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி நடந்து போறதை பார்த்தாராம். அப்ப இவர் பேதுரு போய் கேட்டாராம், பேதுரு, இயேசுவே நீங்க எங்க போறீங்க? அவர் சொன்னாராம், மறுபடியும் நான் சிலுவையில் அறையப்பட போறேன், ரோம்ல போய் சிலுவையில் அறையப்பட போறேன். டக்குனு தரிசனம் மறைஞ்சிருச்சான். பேதுரு மறுபடியும் அதே ரோமுக்கு போய் அங்க அவர் தலையில சிலுவையில் அறையப்பட்டு மறிச்சாராம். ஒவ்வொரு அப்போஸ்தலனும் சிலுவையில் மறிச்சது என்ன? இயேசு எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். சாகரத்திற்கும் ஒருத்தன் துணிறான்னா, இயேசு உயிரோடு இல்லைன்னா, உயிரோடு எழும்பலன்னா அவன் தன்னை சாகரத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பானா? கொஞ்சம் சிந்திக்கணும். அது மாத்திரம் இல்ல, வரலாற்றில் எண்ணற்ற ஜனங்கள் இயேசுவுக்காக தன் ஜீவனை விட்டவர்கள் இருக்கிறாங்க. இந்த இயேசு உயிரோடு இருக்கிற போலிகார்ப்பு சொன்னாரு, நான் இந்த இயேசு எனக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்திருக்கிறார், அவர் எனக்காக ஒரு தீமை செய்யல, இன்றைக்கு உயிரோடு இருக்க. இயேசு உயிரோடு இருப்பதற்காக, உயிரோடு இருக்கிறார் என்பதற்காக உயிர் செத்தவங்க எக்கச்சக்கம். இந்த வருஷம் கூட இந்தோனேஷியாவில் ஒருத்தர் உயிரோடு எரிச்சாங்க. இந்த வருஷம் பாகிஸ்தான்ல 2 பேரை
ஒரே வீட்டுல தலை தனியா விழுது. ஏங்க சாகணும்? இயேசு உயிரோடு இல்லைன்னா இது செய்ய முடியுமா? நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அவனே குனிறான். எப்படி இயேசு மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தால் இது நடப்பது எப்படி? ஏன்னா இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். பவுல் சாதித்தான். மத்தவங்க சொன்னாங்க பவுலுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல் இருக்கு. இந்த இயேசு மரித்த இயேசு உயிர், மத்தவங்களுக்கு எல்லாம் மரித்தவரா தெரியலாங்க, ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியணும் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை. அதனால பவுல் போற இடத்துல சொன்னாங்க, இவனை சொன்னாங்க இது கிறிஸ்தவத்துக்கு முதலாளிங்க இவரு. இந்த பவுல் என்பவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சு கொண்டுட்டாங்க ரோமர்கள். உயிரோடு இருக்கிறான்னு சாதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, சிலுவையில் மரித்தது உண்மை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. சரித்திரம் சான்று சொல்லுகிறது, வேத புத்தகம் சான்று சொல்லுகிறது, சூழ்நிலைகள் சான்று. அவரை பொய்ன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா சத்தியத்துக்கு உரமா ஒரு பொய்யும் நிலை நிற்காது. ஹல்லேலூயா. இயேசு எப்படி எழுந்தார்? 3 வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து எழுந்ததுனால என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்க. அப்போ அவரை என்ன விசுவாசிக்கணும் நீங்க? பிதா அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்து நீ வாயினால் அறிக்கையிட்டால் நீ என்ன பண்ணப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். எதிலிருந்து? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாய், வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய், பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். எதை விசுவாசிக்கணும் ஒரு கிறிஸ்தவன்? 3ஆம் நாள் இயேசு எனக்காக உயிரோடு எழும்பினார் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்கணும். அது மாத்திரம் அல்ல, இயேசுவை அறிக்கை பண்ணணும். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சில நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசுவே நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இதே நான் சொல்லிட்டு இருப்பேன். திருப்பி 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 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லிட்டு இருப்பேன். இப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு மீட்டிங்ல போய் அப்படி நின்னு வச்சீங்களா, அங்க இருக்கிற பிசாசு எல்லாம் ஆடும். அல்லேலூயா. அங்க இருக்கிற விச்சிக்கிறாப்டெல்லாம் ஆடும். ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது என் ஆவிக்கு தெரியும், ஆனா என் மனதுல மறந்து போயிருது. அடிக்கடி நான் சொல்றதுனால நான் எதை விசுவாசிக்கிறேனோ, ஏன்னா அவர் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிச்சா அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் உனக்கு வெளிப்படுவார். எல்லா வியாதியும் மாறும். என்ன கால் சுகமாகுது, கால் சுகமாகுது, அது சுகமாகுது, இது சுகமாகுது. என்ன விஷயம்? ஒண்ணு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கணும். ரோமர் புஸ்தகம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிருந்து எழுப்பினருடைய ஆவி. அப்போ மரித்தோர் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. இயேசு எப்படி உயிரோடு எழுந்தார்? பிதா இயேசுவை உயிரோடு எழுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இயேசுவும் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அதே எழுப்பின இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி இப்போது எங்க இருக்கு? உங்களில் வாசமாயிருக்கிறது. எல்லாம் சொன்ன எனக்குள்ள வாசமா. எப்ப நீங்க உயிர்த்தெழுதல நம்புறீங்களோ அந்த உயிர்த்தெழுதல நடக்க செய்த அதே ஆவியானவர் உனக்குள்ளே வந்து விடுகிறார். இப்ப அவர் சொல்றாரு, உங்களை கிறிஸ்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கிறதுங்க? இயேசு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்களா? இருக்கிறாரு. சரி, அவர் என்ன செஞ்சாரு? இயேசுவை உயிரோட எழுப்பினவர் தானுங்க. எழுப்பினவர் இப்ப உள்ள இருக்காரா வெளியே இருக்காரா? உள்ளே இருக்காரு, வெளியே இருக்காரு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்த கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எது ரிப்பேர் ஆகுதோ அதை உள்ள உட்காந்துக்கிட்டு உங்களை ரிப்பேர் பண்ற வேலை உயிரோட இயேசுவை உயிரோட எழுப்பினருடைய ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. ரைட், ஓகே. இன்னொரு வசனம். அப்போ இயேசுவை மரித்தோர் 3 நாள் உயிரோடு எழுப்பினார் விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை மரித்தோர் 3 நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கும் போது உன்னில் வாசமாயிருக்கிற கிறிஸ்துவை எழுப்பினருடைய ஆவி உனக்குள் வாசமாயிருக்கிற அவர் உன்னுடைய சார்புக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆக்ட்ஸ் சாப்டர் 3:26 நான் வாசிக்கிறேன். அவர் உங்கள் எல்லாரையும்
உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். தேவன் எழுப்பினார். அவரை எதுக்கு எழுப்பி அனுப்பினாரு? உங்களை ஆசீர்வதிக்கப்படும்படி. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா? எல்லாவற்றிலும் ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருப்பது அதுக்காக தாங்க உயிரோட எழுப்பினாரு பிதா. பிதா எதுக்காக எழுப்பினா? அப்ப நீ நல்லா இருப்பத தேவன் விரும்புகிறார். எல்லாம் சொல்ற, நன்றா இருப்பத தேவன் விரும்புகிறார். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஏங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க? இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். நிச்சயமா நான் நிச்சயமா தரித்திரனா வாழவே முடியாது. இதை விசுவாசிச்சா நான் நிச்சயமா தரித்திரனா வாழ முடியாது. எல்லாம் சொல்ல, நான் நிச்சயமா இதை விசுவாசிச்சா தரித்திரனா வாழ முடியாது, வியாதியா வாழ முடியாது. ஏன்? என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு பிதா இயேசுவை எழுப்பி என்னிடத்தில் அனுப்பி இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தையே எனக்குள்ள அனுப்பி இருக்கிறாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஆள் கிடையாது, நீ ஆசீர்வாதமே உனக்குள்ள இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னொரு தடவை கேட்டீங்க மண்டமேலே வந்து கொட்டுவேன். உன்னை ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்கிறவரே உனக்குள்ள இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஆசீர்வாதமுமே உனக்குள்ள இருக்கு. இப்போ யார் தான் ஆசீர்வதிக்கணும்? இன்னொருத்தர் வந்து ஆசீர்வதிக்க கூடாது. நீ தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். நீ தான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, நான் ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்றேன். இது ஒரு மட்டமான ஜெபம். எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன ஆண்டவரே, என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமா வைங்க ஆண்டவரே. புரிஞ்சுது? எல்லாம் சொல்லுங்க, பிதாவே இயேசுவின் நாமத்தினால என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசுவே இயேசுவின் நாமத்தினால் பிதாவே என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே உன்னை ஆசீர்வதித்து விட்டார். ஆசீர்வதிக்கிறவர் ஏற்கனவே உள்ள வந்து விட்டார். அல்லேலூயா. சரி, அடுத்தது இயேசு உயிரோடு எழுந்துட்டார். இப்போ அதுக்கு நம்ம எல்லாம் சாட்சி. தேவன் எழுப்பிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த 12 பேரும் கொடுத்த சாட்சியம், இயேசு வந்து உயிரோடு இருந்தா எல்லாரும் பார்த்துருக்கணும். இல்ல பார்த்துருக்கணுமா? பார்த்துருக்க கூடாதா? பார்க்கணுமா? பார்க்க கூடாதா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேபாவும் பின்பு 12 தரிசனமானார். 12 தரிசனமா. கேபா, எல்லாம் சொல்லுங்க. கேபா யாரு? பேதுரு. அவருக்கு என்ன ஆனார்? இயேசு. சத்தமா சொல்லுங்க. 12 பேருக்கு என்ன ஆனார்? இயேசு. சரி, அடுத்தது பாருங்க. அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். எத்தனை பேருக்கு தரிசனமானார் இயேசு? அதனாலதான் அவங்க நிரூபிச்சாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்க அவரை பார்த்தோம், அவர்கிட்ட பேசணும். அவர் தரிசனமாகும் போது இந்த பக்கம் வலைய போடுன்னு சொன்னாரு, வலைய போட்டோம், மீன் கிடைச்சிது. அவர் கொஞ்சம் மீன் துண்டு கொடுத்தோம், தேன் கொடுத்தோம், அதை சாப்பிட்டாரு. அதனால இயேசு உயிரோடு இருக்கிறாரு. நாங்க வீட்டுக்குள்ள பத்திரமா உட்கார்ந்து இருந்தோமா, இயேசு கிறிஸ்து கதவு மூடின கதவுக்குள்ள சர்ன்னு உள்ள வந்தார். உடனே தோமா ஏஞ்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. நான் இப்படி சந்தேகப்பட்டிருந்தேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, பேதுரு, தோமாவே ஏன் சந்தேகப்படுற, ஏன் விலாவில வந்து போட்டுப்பாரு, என்னத்த கைய போட்டுப்பாரு, ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன் கையில போட்டுப்பாரு, நான் உயிரோடு இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. கேபாவுக்கு தரிசனமானார். இயேசு சந்தேகப்பட்ட தோமாவுக்கும் தரிசனமானார். இயேசு உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் என்ன? 500 பேருக்கும் தரிசனமானார். சரி, அடுத்தது வாசிங்க. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம். இந்த நிருபம் எழுதப்படும் பொழுது அந்த 500 பேர்ல கொஞ்சம் பேர் பரலோகம் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் பூமியில இருந்தாங்க. அத சொன்னாரு. அந்த தரிசனத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் என்ன இருக்கிறாங்க, இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. பார்த்த சாட்சி இன்னைக்கு உயிரோடு. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட போது அந்த சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிற கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க போகும். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 7. பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாம் கரெக்டா பேரு, எத்தனை நபருக்கு தரிசனமானார்,
அவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இல்ல அப்படின்னு கரெக்டா தெளிவா இயேசு தரிசனமான சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க. யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும். இந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானதை மட்டும் ஒரு புக்கா எழுதணும்னா, இயேசு உயிரோடு எழுந்திருந்து இது வரைக்கும் நமக்கு கூகுள் மாதிரி 10 சர்வர் வேணும். கூகுளில் எவ்வளோ சர்வர் வச்சிருக்காங்களோ அவ்வளோ. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து பேசணும் எக்கச்சக்கமான பேர், தரிசனம் பார்த்தவங்க எக்கச்சக்கமான பேர், அது கணக்கே இல்லை. இயேசு தரிசனமானது அற்புதமானது தான். இன்றைக்கும் ஒரு தரிசனமாய். அதுக்கப்புறம் பாருங்க, பவுல் சொல்றாரு, 8ஆம் வசனம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். அகால பிறவினா என்னன்னா, கொர மாசத்துல பிறந்தவர். யாரு? பவுல். 7 மாசம் 8 மாசத்துல குழந்தை பிறகுல அதுல பிறந்த அவர் எனக்கும் தரிசனம் ஆயிட்டார் இயேசு. சரி, நான் கேக்குறேன், கேபாவுக்கு என்ன ஆனார்? 500 பேருக்கு என்ன ஆனார்? 12 பேருக்கு என்ன ஆனார்? யாக்கோபுக்கு என்ன ஆனார்? அப்போஸ்தலர் எல்லாருக்கும் என்ன ஆனார் இயேசு? அகால பிறவியாக பவுலுக்கு என்ன ஆனார்? இயேசு தரிசனம் ஆனது உண்மையானால், ரெக்கார்ட் ஆனது உண்மையானால், இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. சரி, நான் அவங்களுக்கெல்லாம் தரிசனமானது உண்மையானால் அவர் உங்களுக்கு ஆகிறது உண்மை. அவர் மரித்த ஒரு தெய்வம் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம், என் மேல அக்கறை உள்ள தெய்வம், என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற தெய்வம். அவர் அந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்காக பரிந்து பேசுகிறார். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தது உண்மையானால், உனக்காக மரித்தது உண்மையானால், அவரோடு இன்னைக்கு அவர் உனக்குள்ள வாழ்வதும் உண்மை. எங்கேயோ இயேசுவை தேடாதீங்க, இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்க இருக்கிறாருங்க இயேசு? அவர் உனக்குள்ள வாழ்றாரு. அவருடைய சத்தத்தை கேளு, அவருடைய வார்த்தையை வாசி. இதுதான் உயிர்த்தெழுந்த நாளுடைய முக்கியமான செய்தி. இயேசு எனக்குள் உயிரோடு இருக்கிறார். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவர், இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மேலையும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வல்லமை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா வியாதியும் ஒன்றுமில்லாமல் போவதா, பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போவதா, வியாதிகள் இல்பொருளாவதா,